Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க கட்டா பாறை கருவாடு வச்சு சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது மிகவும் சுலபம், ஆனா டேஸ்ட் மிகவும் சுவையாக இருக்கும். சோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய சேனலை புதுசா பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்றேன். இதில் நாங்கள் கருவாடு, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இது மூண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக நான் இதில் உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமாக வேணுமெண்டா கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். உருளைக்கிழங்கு பொரிக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கலந்து விட்டதுக்கு அப்புறமாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இதை வேறையாக இன்னொரு பிளேட்டுக்கு நாங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதே எண்ணெயில் கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் 3 மீடியம் சைஸ் கத்தரிக்காய் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதுவும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். கத்தரிக்காய் சேர்க்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமாக இதையும் நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதில் கட்டா பாறை கருவாடு சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. கழுவும் பொழுது சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்தீங்களா இருந்தால் அதில் இருக்கிற உப்பு உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இது நல்லா மொறுமொறுப்பாக வரும் வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் எண்ணெயோட அளவை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். அவ்வளவு எண்ணெய் எங்களுக்கு இனி தேவைப்படாது. இப்போ அதே எண்ணெயிலேயே நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதோடவே ஒரு 4 பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து கொஞ்சமாக சேர்த்து கொண்டாலே போதும். பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவாடையும் சேர்த்து நாங்கள் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் 1 மேசை கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது நான் வறுத்து வீட்டிலேயே அரைத்த மிளகாய்த்தூள். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க. இப்போ நான் இதில் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கத்தரிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையேண்டா சேர்த்து கொள்ளலாம். அவ்வளவுதான், மிகவும் சுவையான கருவாடு ஃப்ரை ரெடியாகியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் சேர்த்து செய்யும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதை சோறு அப்புறமாக புட்டோட சாப்பிடும் பொழுது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் இதில் இருக்கிற மேலதிக எண்ணெயை வடிய விட்டுருக்கேன். அதுக்கப்புறமாக நாங்கள் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இனி நீங்கள் கருவாடு செய்கிறீங்களா இருந்தால் அதுவும் முக்கியமாக கட்டா கருவாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி செய்து பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்கும். அதுவும் செய்கிறது மிகவும் சுலபமும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நான் இதை புட்டோட சர்வ் பண்ணுறேன். புட்டு, சம்பல், கருவாட்டு பொரியலோட மிகவும் சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.